நேற்று நம்ம காய வச்ச கருவேப்பிலை இலைகள்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்க்க நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக தெரிஞ்சாலும் இதோட மொத்த வெயிட் வச்சு பார்க்கும்போது 1.5 கிலோ தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. 10 கிலோ வாங்கி அதோட தண்டு பகுதி, குச்சி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நம்மளுக்கு காஞ்ச இலைகளோட அவுட்புட் நம்மளுக்கு 1.5 கிலோ தான் கிடச்சிச்சு. மிளகாய் எல்லாமே நம்ம கழுவி காய வச்சுட்டு மிளகாய் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் பொடிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அது பச்சையாக அதோட பச்சை தன்மை அப்படியே இருக்கும். இலை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது கருவேப்பிலை பொடிக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்துக்குவோம். நம்மளே பெருங்காயம் தயார் பண்ணுறனால நம்ம அதிகமாக சேர்த்துக்குவோம். ஏன்னா இதில் பருப்பு ஐட்டம் போடுறனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றனால அப்படியே பண்ணுறோம். இப்போ இந்த 1.5 கிலோ அதை அப்படியே நம்ம ஒரு லாட்டுக்கு அப்படியே பயன்படுத்துவோம். ஏன்னா இதோட சத்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும், கருவேப்பிலையோட சத்து கிடைக்கணுன்றனால நம்ம ஃபுல் கருவேப்பிலையும் போட்டுருவோம். அப்படின்றப்ப பச்சை கருவேப்பிலை 7 கிலோ போடும்போது என்ன சத்தோ அதுதான் இந்த 1.5 கிலோவில் நம்மளுக்கு கிடைக்கும். 10 கிலோவில் குச்சி பகுதி, தண்டு பகுதியெல்லாம் எடுத்தது போக 7 கிலோ பச்சை இலைகள் போடும்போது என்ன சத்து கிடைக்குமோ அந்த சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இந்த பொடி இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிடலாம். இப்போ இன்ஸ்டன்ட்னாவே அன்ஹெல்த்தின்றது இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். சாதத்தோட டக்குன்னு இந்த பொடி போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம். கண்டிப்பாக காலையில் இல்லை நைட் நம்ம தோசை ஊற்றுவோம், பொடி தோசையாக போட்டு பிள்ளைங்களுக்கும் நம்மளும் சாப்பிடலாம். இப்போ முடி வளர்ச்சிக்காக நம்ம கருவேப்பிலை போட்டு காய்ச்சின எண்ணெயை முடிக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு முடி நல்லா வளரணும்னு. அதே இது நம்ம அந்த கருவேப்பிலை இன்டேக்காக எடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். அதில் நம்ம என்ன தான் நம்ம வெளி தோற்றத்தில் எப்படி எண்ணெய் தேய்ச்சாலும் இன்டேக்காக நம்ம சத்தான உணவுகள் சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு முடி வளர்ச்சி, தோல் பளபளப்பு எல்லாமே நல்லா கிடைக்கும். இந்த பொடியை நம்ம வெளி மிஷினில் கொடுத்துலாம் அரைக்க மாட்டோம், நம்ம மிஷின்லேயே அரைச்சிக்குவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்ன நைஸ் தன்மை தேவையோ அதை எடுக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம சுத்தமாக தயார் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் நம்மளே அரைச்சி அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அடுத்து பேக் பண்ணி லேபிள் ஒட்டி கொடுப்போம். நம்ம வீடுகளுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த பொடி தயார் பண்ணுறோம். இந்த மாதிரி கீரைகள் சாப்பிடாதவங்களுக்கு கருவேப்பிலை பொடி, முடக்கத்தான் கீரை சாப்பிடணும் முடக்கத்தான் பொடி, அப்படி எல்லா பொடிகளும் செஞ்சு வச்சு வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம். செய்ய முடியலை, வேலைப்பளுவால் செய்ய முடியாதவங்க வாங்கி கூட நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சுத்தமாக தயார் பண்ணுறோம், நம்ம காய வச்சதுலேருந்து பேக் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ சுத்தமாக தயார் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவாகவே நாங்கள் போட்டுட்டோம். தேங்க்யூ.